Hey guys, India's most favorite smartphone அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாமியை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியாவிலும் சரி அதில் அதர் கண்ட்ரிலும் சரி ஷாமிக்கு ஒரு நல்ல வரவேற்பு இன்றைய வரையும் நல்லா தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு எம்ஐ பிரியர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் ஒரு 6 வருஷம் முன்னே ஷாமி தரப்புலேருந்து நமக்கு ரெட்மி நோட் 4 அப்படிங்கிற ஒரு மொபைல் லான்ச் பண்ணாங்க. அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான். பேட்ரி நமக்கு பார்த்திங்கன்னா அப்போயே 4000 மெகாவாட்ஸ் பேட்ரி கொடுத்தாங்க. அதே போல் கேமரா பார்த்திங்கன்னா பேக்கில் 30 கொடுத்தாங்க, ஃப்ரண்ட்டில் 5 கொடுத்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த பேட்ரி ப்ளஸ் கேமராவில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணதுனால நம்மளும் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஐ அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைய தேதி வரைக்கும் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதே போல் அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மியூஐ அப்படிங்கிற ஒரு அப்டேட். ஸோ இந்த அப்டேட் அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம மொபைலுக்கு மந்த்லி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது Miui13 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 16, 2010 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா Miui12 வரைக்கும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Miui12ஓட அதாவது வளர்ச்சி அடுத்து Miui13 அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான ஒர்க்கை எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக சொல்லலாம், அன்அஃபிஷியலாக மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் 2 days முன்னே Miui13 கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க ஷாமி தரப்புலேருந்து. இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு காண்டாக தான் செய்யும். பிகாஸ் Miui12 இன்னும் நம்ம ரிசீவ் பண்ணல, அதுக்குள்ளே Miui13 அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற கண்டிப்பாக காண்டாகும். பிகாஸ் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸ் தானே. ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். அதே போல் இந்த Miui13க்கான ஒரு சில பிக்சரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீடியோ கூட வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது பவர் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷனாக இருக்கும். அதே போல் அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் ப்ளஸ் நம்மளோட கண் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டெக்னாலஜி, ஸோ எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வைரலாக இருக்குது. ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அதே போல் இந்த Miui13 ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அதே போல் Miui13 நமக்கு எப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் நெக்ஸ்ட் இயர் ஜூன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது 2021 ஜூனில் நமக்கு வந்து இது நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடியும் ஆகலாம், அதுக்கு பின்னாடியும் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த Miui13 என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இல்லைனா கிடையாது. அடுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த Miui13 ப்ளஸ் நமக்கு Android 11 வரப்போகுது. இப்போ எப்படி நம்ம Miui12 ப்ளஸ் Android 10 நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதே போல் இந்த Miui13 ப்ளஸ் Android 11 நமக்கு வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே கைஸ், ஒரு சிலர் வந்து இந்த Miui13 பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். எனிவேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பை பை.